வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுக்குள்ளால என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் என்றால், தமிழ்நாட்டில் தற்பொழுது ஒரு திரைப்படத்திற்கு எதிராக ஒரு மிக பெரும் போராட்டம் ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சியினால், சீமான் ஒருங்கிணைப்பின் கீழ் இயங்குகின்ற நாம் தமிழர் கட்சியினால் ஒரு திரைப்படத்திற்கு எதிராக மிக பெரும் போராட்டம் தமிழ்நாடெங்கும் பரவி பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த திரைப்படத்தை காட்சிப்படுத்தக்கூடாது என்று, அது ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்துகின்ற விடயம், ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற விடயம் என்று சொல்லி மிக பெரும் வீதி நடை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் உள்ளடங்கலாக திரையரங்குகளுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் சென்று அந்த திரையரங்கினுடைய மிக பிரமாண்டமான கட்டப்பட்ட பேனர்களை கிழித்து அகற்றுகின்ற, அப்புறப்படுத்துகின்ற, திரையரங்குக்குள் போராட்டம் செய்கின்ற நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அது சம்பந்தமாக என்ன விடயம் என்று பார்ப்போம். ஆபரேஷனுக்காக நீ அண்டர் கவர் ஸ்பையா மாறணும். உன் அம்மாவை, வீட்டை, வேலைய, ஊரை எல்லாத்தையும் மறந்துடணும். நீ கால் வைக்க போற புது உலகம் நீ மீட் பண்ண போற மனுஷங்க நீ சந்திக்க போற சிச்சுவேஷன் ரொம்ப ரிஸ்கி ஆபரேஷன் சூரி. சிவா, நீ ஸ்பையா போக போற கேங்குக்கு லீடர். உங்க அண்ணன் இங்க மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், ஸ்மக்லர். உனக்கு வேணா கடவுளா இருக்கலாம், உண்மையில அவன் ஒரு ராட்சசன். வேணும்னா அவனுக்காக மொத்தத்தையும் கொடுத்துருவேன் சார். நான் இன்னைக்கு வாழ்வா சாவான்னு இந்த 5 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். புதுசா தானே வந்திருக்கிறேன், இங்க சில ரூல்ஸ் இருக்குது. யுத்தம் இப்போதான் தொடங்கி இருக்கு. I think இந்த மண்ணிலேயே ஏதோ பிரச்சனை இருக்கு. மனுஷங்களை கூட ராட்சசர்களா மாத்திடுது. இப்ப அவ என்னடானா இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் ராஜாவாயிட்டான். விஷயம் என்னவென்றால், ஒரு தெலுங்கு திரைப்படம், ஒரு நல்ல நட்சத்திரம் விஜய் தேவகொண்டா அவர்களுடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கிற ஒரு படம். 31ஆம் தேதி ஜூலை வெளிவந்த படம், தெலுங்கு திரைப்படம். அதனுடைய உத்தியோகபூர்வ மொழி தெலுங்கு. பல்வேறு டப்பிங்கில் வெவ்வேறு மொழிகளில் ஹிந்தி, தமிழ், மலையாளங்களிலே வெளிவிடப்பட்டிருக்கின்றது. இதற்கு தற்பொழுது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏனென்று நாங்கள் பார்ப்போம். இந்த படத்தை பற்றி முதலாவதாக பார்ப்போம். அதனுடைய பெயர் கிங்டம் என்று அழைக்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், அது ஒரு தெலுங்கினுடைய ஒரு மிக பிரதானமான ஒரு பிரபலமான இயக்குனர் கௌதம் அவர்களினால் இயக்கப்பட்ட திரைப்படம். சுமார் 131 கோடிக்கும் அதிகமான பட்ஜெட் செலவிலே உருவாக்கப்பட்ட ஒரு பிரமாண்டமான ஒரு ஸ்பை, அதாவது துப்பறிகின்ற ஒரு இரகசிய புலனாய்வாளராக சித்தரிக்கப்படுகின்ற கதாநாயகன், ஒரு இரகசிய புலனாய்வு தகவலை திரட்டுவதற்காக அனுப்பப்படுகின்ற ஒரு நபராக சித்தரிக்கப்படுகின்ற ஒரு ஸ்பை திரைப்படமாகவும், ஒரு திகில் நிறைந்த காட்சிகளாகவும், சண்டை காட்சிகள் நிறைந்ததாகவும் தான் இருக்கின்றது. இந்த திரைப்படம் பல்வேறு இடங்களில், ஹைதராபாத்தில் படமாக்கப்பட்டிருக்கிறது, கேரளாவை அடிப்படையாக கொண்டு படமாக்கப்பட்டிருக்கிறது, அதைவிட இலங்கையிலே படமாக்கப்பட்டிருக்கிறது. தெரியும், கடந்த வருடம் விஜய் தேவகொண்டா அவர்கள் இலங்கை விமான நிலையத்துக்கு வந்த பொழுது மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல இடங்களுக்கு விசிட் பண்ணியிருந்தார். பல சிங்கள சகோதர சகோதரிகள் அவருடன் நின்று புகைப்படம் எடுத்திருந்தார்கள். அதனுடைய சம்பவம் என்னவென்றால், இந்த கிங்டம் படத்திற்குரிய படப்பிடிப்பு இலங்கையையும் தளமாக கொண்டிருக்கிறது.
ஆகவே புலனாய்வு சம்பந்தமாக ஒரு துப்பறிவாளன், ஒரு புலனாய்வு ரகசிய ஒரு ஏஜெண்டான ஒருவராக அனுப்பப்படுகின்ற விஜய் தேவகொண்டா அவர்கள் இலங்கையிலும் வந்து செய்கின்ற ஒரு இலங்கையினுடைய போராட்டம் சம்பந்தமாகவும் ஸ்ரீலங்கன் ஆர்மி மற்றது ஈழ விடுதலை புலிகள் சம்பந்தமான காட்சி அமைப்புகளும் ஈழத் தமிழர்களை சார்ந்த அந்த போராட்ட களமும் அங்கு காட்சி அமைக்கப்பட்டிருப்பது ஒரு பிரதானமானது. இதில் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த படம் வெளியாகிய பின்னர் தமிழிலும் தமிழ்நாட்டில் பல்வேறு திரையரங்குகளில் வந்து வெளியாகி இருக்கிறது. இதுவரைக்கும் வெளியாகின சில தினங்களுக்குள்ளேயே 80 கோடிக்கும் அதிகமாக வசூலித்திருக்கிறது. 131 கோடியில் எடுக்கப்பட்ட படம் இப்பொழுது 31ஆம் தேதி வெளியாகியது ஜூலை 31. இதுவரைக்குமே பல கோடிகள், 80க்கும் அதிகமான கோடிகளை வசூலித்திருக்கிறது உலகம் பூராகவும். இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியினர் திடுக்கிட்டெழும்பி இப்பொழுது வந்து போராட்டத்தை ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன விடயம் என்று பார்த்தால், அங்கே இலங்கையில் படமாக்கப்பட்ட காட்சிகளிலே வந்து ஸ்ரீலங்கா ராணுவம் விடுதலை புலிகளுக்கு இடையிலான போராட்ட களத்திலே அந்த துப்பறிவாளனாக, அந்த ரகசிய ஏஜெண்டாக இலங்கையை வந்தடைகின்ற அந்த கதாநாயகனுக்கு இடையிலான அந்த கதை களங்களிலே வந்து ஈழத்தமிழர்களும் அவர்களுடைய போராட்ட நியாயத்தன்மையையும் விடுதலை புலிகளுடைய போராட்ட நியாயத்தன்மையையும் கொச்சைப்படுத்துவதாக காட்சி அமைப்புகள் இருப்பதாக கருதி நாம் தமிழர் தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஈழத்தமிழர்கள் சார்ந்த உரிமைகளுக்காகவும் போராடுகின்ற இயக்கம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே அவர்கள் வெகுண்டெழுந்து இன்று திரையரங்குகளுக்கு சென்று பனர்களை வந்து கலட்டி அகற்றியிருக்கிறார்கள். காட்சியிடக்கூடாது என்று ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து இன்று அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கும் மக்கள் போராட்டத்துக்கும் செவிசாய்த்து பல்வேறு பிரபல திரைப்பட உரிமையாளர்கள், அதாவது திரையரங்கு உரிமையாளர்கள் அந்த படத்தை நாங்கள் திரையிடப் போவதில்லை என்று முடிவை அறிவித்திருக்கிறார்கள். இது நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்ட ஒரு வெற்றி. இதில் இந்த பின்னணியை நாங்கள் பார்த்தோம்னா, உண்மையை சொல்ல போனால் இது தெலுங்கு படமாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு மலையாள படமாகவோ ஏதோ ஒரு படமாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே வந்து தமிழர்கள் வந்து ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்துகின்ற படங்கள் முன்னைய காலங்களில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் வெவ்வேறு ஆட்கள் வந்து ஆட்சி அதிகாரங்களில் இருந்த பொழுது. ஆனால் இன்று நாம் தமிழர் கட்சி என்பது ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றாத போதிலும் ஒரு மக்கள், ஈழ மக்கள், அது தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த மூலையிலே வாழ்கின்ற மக்களாக இருக்கட்டும், இல்லை ஈழத் தமிழர்களாக இருக்கட்டும், அவர்கள் பேசிக்காவே ஈழத்தமிழர்களை பற்றி அவர்களுடைய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று போராடுகின்ற, குரல் கொடுக்கின்ற கட்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய போராட்டங்கள் கொச்சைப்படுத்துகின்ற பொழுது ஒரு குரல் கொடுத்து அதை தடுக்கின்ற சக்தியாக கூட அவர்கள் இன்று வளர்ந்திருப்பது பெருமையானது. ஏனென்றால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாது விட்டாலும் இன்று அந்த ஆட்சி அதிகாரம் அவர்களை கண்டு பயப்படுகின்ற அளவிற்கு இன்று தமிழ்நாட்டில் அவர்கள் மிக பெரும் ஒரு மாபெரும் மக்கள் அலையாக, ஒரு அரசியல் கட்சியாக வியாபித்து நிற்கின்றார்கள். அதுதான் உண்மை. விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. பல போராட்டங்கள் அண்மையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உதாரணமாக பார்த்தோம் என்றால் கல்லிறக்கும் போராட்டம். தமிழ்நாட்டிலே தமிழர் நிலம் என்பது பனைகளினால் சூழப்பட்ட நிலம். அந்த நிலத்திலே வந்து கல்களுக்கு ஏன் தடை ஏற்பட்டது என்றது உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் வேறொரு பதிவினுக்களால் பார்ப்போம். பதிவு நின்று கல்லிறக்குவதற்கு தடையாகவே கல்லிறக்கும் போராட்டம், அவரே பனையில் ஏறி கல்லை இறக்கி போராட்டத்தை நடத்தி காட்டினார். அதைவிட பூர்வீக குடிகள் வந்து தங்களுடைய மாடுகளை மேய்ச்சல் தரைகளிலே மாடுகளை மேய்ப்பதற்கு வன இலாகாவினர் வந்து தடுத்த பொழுது அதை மீறி இந்த தடுப்பை மீறி தடுப்புகளை உடைத்துக் கொண்டு மாடு மேய்க்கும் போராட்டம், ஆடுகளின் போராட்டம் என்றெல்லாம் பல போராட்டங்கள், இயற்கை சார்ந்த போராட்டங்களை நிகழ்த்தி காட்டி வெற்றிகரமாக காட்டியிருக்கிறார்கள். அரசு இப்பொழுது நாம் தமிழரை, எல்லா தரப்புமே நாம் தமிழரை பார்த்து ஆர்ப்பாட்டம் செய்துள்ளார்களோ, மக்களை விழிப்புணர்வடைய செய்கிறார்கள் என்ற ஒரு விழிப்பு நிலையிலே இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இவர்கள் நினைத்தார்கள் இந்த தெலுங்கு படமாக இருந்தாலும் அது ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதிலே உள்ள அந்த ஈழப் போராட்டம் சம்பந்தமாக கொச்சைப்படுத்தினால் என்ன என்பது இருக்கின்றது. ஆனால் நாம் தமிழர் அதை விட்டுவிடவில்லை. அந்த ஏதோ ஒரு கதைக்களத்தினூடாக பார்த்தவர்கள் மூலமாக செய்தி வெளியே வந்து இப்பொழுது அவர்கள் திரையரங்களை முற்றுகையிட்டு மணர்களை கிழித்தறிந்து இன்று ஈழ போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற எந்த படங்களும் தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை என்று நாம் தமிழர் கட்சி நிரூபித்திருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு செவிசாய்த்து திரையரங்க உரிமையாளர்களும் தந்த படங்களை ரத்து செய்திருக்கிறார்கள். ஆகவே இது இந்த ஈழப் போராட்டத்தை கொச்சைப்படுத்தி படம் எடுப்பவர்களுக்கு விழுந்த ஒரு செருப்படியாகத்தான் கருத வேண்டும். ஆம் உறவுகளே, இந்த பதிவை நாங்கள் முடிப்போம். இன்று உலக தமிழ் மக்கள் மத்தியிலே ஈழத்தமிழர்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற மனநிலையை தாண்டி இன்றைக்கும் ஈழ மக்களுக்கும் ஈழ போராட்டம் சம்பந்தமான ஏதாவது ஒரு நிலையிலே வந்து அவர்கள் கேள்விக்குட்படுகின்ற பொழுது அந்த உரிமைகளை தட்டி கேட்கவும் காபாந்து பண்ணவும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பேணி பாதுகாக்கவும் ஒரு குரல் மேலெழுந்து வருவது
உண்மையாகவே வரவேற்கப்பட வேண்டியது. விமர்சனங்களுக்கு அப்பால் என்ன விமர்சனங்கள் இருந்தாலும் விமர்சனங்களுக்கு அப்பால் சீமானுடைய பேச்சுக்களும் அவர் இயற்கை சார்ந்தெடுக்கிற நடவடிக்கைகளும் புதிய தலைமுறைகள், அதாவது வரப்போன்ற தலைமுறைகளுக்கு இயற்கையை கையளிக்க வேண்டும், நாங்கள் இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கின்ற, மற்றது தமிழ்நாட்டினுடைய பூர்வீக வளங்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று, பூர்வீக குடிகளுக்குரிய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று போராடுவதும், ஈழ மக்களுக்கு போராட்டம் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று போராடுவதும் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம். இந்த சக்திகளை நாங்கள் வரவேற்க வேண்டும். அதுதான் மிக உண்மையான விஷயம். ஆகவே இதுதான் பின்னணி. கிங்டம் என்று சொல்லப்படுகின்ற மிக பிரபலமான நடிகரை வைத்து இயக்கப்பட்ட திரைப்படம் இன்று தமிழ்நாட்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு மாபெரும் சக்தியினால். ஆகவே இப்படி திரையரங்குகள் பயந்து நிறுத்தும் அளவிற்கு ஒரு பெரும் மாபெரும் சக்தியாக சீமான் அவர்கள் வளர்ந்து நிற்பதும், நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்பதும் அவர்களுக்குரிய பெரு வளர்ச்சியை காட்டியிருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.